பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து வசமாக சரவணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சரவணனும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மயில் வேலை பார்க்குற ஹோட்டல். அங்கே சாப்பிட வரும்போது மயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி அவங்கள வந்து காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா மயிலை வந்து பார்த்துருவாங்க. உடனே வந்து மயிலும் வந்து சரவணன் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார். மயிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க மாமன் சரவணன் கிட்ட கெஞ்சுவாங்க. இவ்வளோ நாள் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல மயில், எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு சரவணன் வேகமாக கத்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் வந்து இந்த மாதிரி அந்த வேலை வந்து எனக்கு கிடைக்கல, சர்டிஃபிகேட் இல்லை, அதனால அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் மாமா இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் சரவணன் வந்து கொஞ்சம் கூட இவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போய் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணனோட அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஸ்கூலில் இப்போ படித்தேன், எந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லு, நானே வந்து நேரில் வந்து உனக்கு பேசி சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணனோட அப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே மயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களே, ஸ்கூலை வேற கேட்குறாங்களே, எப்படி இதுக்கு மேலே சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மயில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்து மயில் எப்படி தப்பிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மயிலோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.